உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவி என்ன சொல்றாங்க? உன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க போல் இருக்கு. ஆமா, தேவி அடற சத்தமே நான் கேட்டது இல்லையே. பசி எடுக்கும்போது மட்டும் லேசா அழுவாங்க மாமா, மத்தபடி ரொம்ப சமத்தா இருப்பாங்க. பா அம்மா, சூர்யா எங்க மாறி? வெளிய போயிட்டு இப்பதான் வந்தாரு. ஓ, இருங்க கூப்பிடுறேன். மேலதான் இருக்காரு. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். மாறி வரேன். வாங்க ஹஸ்பண்ட் சார், மாறி கூப்பிடுது. டாடி, பாப்பா சூர்யா, உன் சித்தி சுஜாதாவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லப்பா. நாளைக்கு நீ ஃப்ரீனா சொல்லு, டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே டாடி. வாரவிந்த், என்னங்கப்பா? வெரி குட். ஹார்ட் வர்க் போல இது இருக்குது. பாக்குறேன். ஆமா மாமா. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. மறக்காம கொண்டு வந்து கொடு. சின்சியர்னா அது மாப்பிள தான். தேங்க் யூ மாமா. அத்தை, என்ன மாறி குழந்தைய என்னமோ அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? உருட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. என்ன சமாளிக்கிறாங்க? பொறி உண்ட, எதுக்கு இப்ப தேவையில்லாம குறுக்க பேசுற? நான் ஒண்ணு தேவையில்லாம பேசல சித்தப்பா. இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்து தாராத்திய நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஆஹா, இது வேறயா? எப்ப பார்த்தாலும் குழந்தைய வச்சு கண்ணு வாங்காம ஆசமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆசைய குழந்தைய தூக்கி கொஞ்சவே மாட்டாங்க. பாத்தீங்களா சிஸ்டர், அந்த பொறி உருண்டை எப்படி உங்களை கோத்து விடுதுன்னு? ஆமா, ஹாசினி சொல்றதும் கரெக்ட் தானே. தரா, நீ ஸ்ரீஜா குழந்தையும் ஹாசினி குழந்தையும் தூக்கி பார்த்திருக்கேன். ஆனா தேவி பாப்பாவை தூக்கி நான் பார்த்ததே இல்லையே. மாம்சுமா மாறி, தேவி பாப்பாவை கூட வா 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 வா. அத்தை, என்னங்க அத்தை? தேவி பாப்பாவை பிடிங்க. இல்ல மாமா ஆசையை நிறைவேத்துவீங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல ஹாசினி, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். குழந்தை பிடிங்க. ஜஸ்ட் மிஸ். சொல்றேன்ல ஹாசினி, இருக்கட்டும். அத்தை, குழந்தை உங்களை பார்த்து எவ்வளவு அழகா சிரிக்குது. என்னங்க அத்தை, குழந்தை வாங்கிக்கோங்க. வேண்டாம், சொன்னா கேளு. ஐயோ, வேண்டாம். இன்னைக்கு சிஸ்டரோட கை கருகிறது. நீங்க வச்சுக்கோ. வாங்க தாரா. பிடிங்க பிடிங்க. இல்ல வேண்டாம். இல்லம்மா வேண்டாம், நான் சொன்னா கேளு ஹாசினி. என்ன நீங்க எப்படி பதறிட்டு இருக்கீங்க? குழந்தை கையில வாங்கிக்கோங்க. ஏய் வேண்டாம், சொன்னா கேளு. அப்பாடா, சிஸ்டரோட கை தப்பிச்சுக்கிச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கை குழந்தைய ஆள் ஆளுக்கு கை மாத்தி தூக்கவே கூடாது. அது குழந்தைக்கு நல்லது இல்லம்மா. சமாளிக்காதீங்க அத்தை.
நீங்க ஏன் இந்த குழந்தைய கையில தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் இருக்கிற தட்டுல குழந்தை இருக்கும். ஆமா. இந்த பக்கம் இருக்கிற தட்டுல புடவைங்க இருக்கும். தட்டுல புடவைங்களோட எடை கூட கூட குழந்தை இருக்கிற தட்டு மேல வரும். தட்டு மேல வர வர இந்த பக்கம் இருக்கிற தராசு முள்ளு மெல்ல மெல்ல அந்த பக்கம் சாஞ்சி ஒயர் கிட்ட வரும். அந்த தராசு முள்ளு சரியா நடு சென்டர்ல வந்து நேரா நிக்கும் போது நீட்டிக்கிட்டு இருக்கிற செப்பு கம்பியில அந்த தராசு முள்ளு டச் ஆகும். முள்ளு கரண்ட் ஒயர்ல டச் ஆன உடனே திராசு ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகும். அது குழந்தை இருக்கிற தட்டுக்கும் வரும். அப்போ தட்டுல இருக்கிற குழந்தைக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், அதோட உயிர் போயிடும். எப்படி? அதேதான் சார், கரெக்டா சொன்னீங்க. எனக்கு சயின்ஸ் தெரியும். ஆமா, இதுக்கு கரண்ட் சப்ளை எங்க இருந்து வருது? மேடம், அது பார்க்கிறதுக்கு தான் பூ தோரண மாதிரி தெரியும் மேடம். ஆனா அதுக்குள்ள தான் ஒயர் போகுது. அதோ பாருங்க. ஓ ஓ, அப்படி போகுது. இந்த ஒயரை அங்க ரூம்ல இருக்கிற சுவிட்ச் போர்டுல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்ப பவர் வருதான்னு காட்டுறேன். நாளைக்கு யார் சுவிட்ச் ஆன் பண்ண போறது? நான் தான். அப்ப வாங்க. சிஸ்டர், நான் போய் கரண்ட் ஆன் பண்ண போறேன். நீங்க தொட்டாதீங்க, ஷாக் அடிச்சிர போகுது. போ. சார், அந்த ஒயரு எங்க போகுதுன்னு பாருங்க. அங்க இருந்து தராசுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பவர் சப்ளை வரணும்னா இங்க ரெண்டாவது சுவிட்சை போடணும். நாளைக்கு நான் இங்க வந்து ரெண்டாவது சுவிட்ச் ஆன் பண்றேன். குட்டி தேவியோட வாழ்க்கையை ஆஃப் பண்றேன். சரி வாங்க. மேடம், வெற்றி நமக்கு தான். தராசு முள்ளு ஒயர்ல டச்சா இருக்குது தெரியுதா? தெரியுது. இந்தாங்க, இப்ப டெஸ்டரை வச்சு கரண்ட் இதுல பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. எரியுது. அதை எடுத்துருங்க சார். இப்ப வைங்க சார். எரியல? எரியலையே. அதை எடுத்துருங்க. இப்ப டச் ஆயிருக்கா? ஆமா. மறுபடியும் வைங்க. எரியுது சிஸ்டர், எரியுது. கரண்ட் பாசிங்ல இருக்குது. சூப்பர்யா, பின்னிட்ட நீ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.